கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மருமக வேணும் அப்படின்னு எல்லார் வீட்லேயுமே வந்து அம்மாக்கள் நினச்ச ஒருத்தவங்க தித்திக்கும் தேவையானி தினந்தோறும் தேவைதானி அப்படின்னு தமிழ் சினிமாவை கொண்டாடிச்சு. இப்போ மேடைக்கு நீங்கள் தேவைதான், வாங்க மேம் ப்ளீஸ். அதுவே கேட்டுச்சுனே, உங்கள் குரலே கேட்டுச்சுனே. ஏசி குறைவாக இருக்கான், வைக்கணும்னு நிர்வாகத்தை அன்போடு கருப்பட்டு சரி அதிகமாக வைக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே. மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும், ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆகியிருக்கார் இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட ட்ராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன். I've learned so much from you, sir. Yeah, you should clap, please. ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்காக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்றைக்கி அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்கள். மீடியா ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோயில் செட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ராஜா சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே it is up to you how you do and stand, and it's all about hard work. You have to work very hard. You have to be very passionate about it. Nobody can do anything to anyone. யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப்பு, நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's not easy. Life is not easy. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனால் அதை கஷ்டமாக நினைக்காம எப்போவுமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். as you
as newcomers. You enjoy each and every second you get to work in the cinema. You love it the most, and see how cinema gives you. Okay, love it the most, to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Tankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்கிறது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு, மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால் தான். சார் சொன்னார், கண்டிப்பாக நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐவ் லேர்ன் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்துக்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன். ஓ, தம்பி கூட தான் நடித்தேன். வந்திருக்கானா? எங்கே வாங்க, எங்கே வாங்க. நியாயமா நீங்கள் தான், நான் நினைச்சேன் நீங்கள் தானே. பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. ஸோ நீங்கள் தானே அந்த பாலு? இவ்வளோ தூரத்தில் இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு, ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. ஓ மை காட், நீங்கள் தானே அந்த குட்டி பையன்? இவ கூட நடித்தேன் நான் அழகி படத்தில். ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே, இது இவர் தான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமாக போகுது பார்த்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்கள் முன்னாடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. கல்யாண வீட்டில் அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா வந்து தங்கச்சியை மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சார் வந்து அங்கே மறைச்சி வச்சுருந்தாரு. டக்குன்னு தேவயானி மேடம் மேலே கூப்பிட்டுட்டாங்க. அவருக்கு தனியாக ஒரு ஸ்டேஜ் போட்டு அவரை தனியாக ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தாரு போல இருக்குது. பட் இந்த ஸ்டேஜே ஒரு ஹீரோக்கான இன்ட்ரோடக்ஷன் அமைட்டும் பிரதர். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச அழைக்கிற ஒருத்தர் வந்து ஒரு